பேரிடர் காலங்களில் மக்களின் சிரமங்களை குறைப்பதற்காக தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள டிஎன் அலர்ட் செயலியில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்று செய்தியாளர் சுபாஷ் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். இதை ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பண்ண வேண்டாங்க. வழக்கம் போல் நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதே போல் அதாவது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம டிஎன் அலர்ட் அப்படின்றத டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப் வரும். தமிழ்நாட்டுக்கு மேலே ஒரு மின்னல் பாய்வது போல் அந்த லோகோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோன்னா நேராக அந்த ஆப்பு ஓப்பன் ஆகிடும். 2 மொழியில் நம்ம இந்த ஆப்பில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒன்று வந்து ஆங்கிலம், இன்னொன்று வந்து தமிழ். இந்த 2லையுமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன இருக்குது அப்படின்னா அரசோடைய அறிவிப்புகள், இந்த பேரிடர் சம்பந்தமாக இடிமின்னல் எச்சரிக்கை வந்து இருக்கா அப்படின்னா ஆமாம், இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஈரோடு, கோவை, திருப்பூர்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது போல் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்றைக்கி எதுவும் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்த 7 நாட்களுக்கு மழை இருக்கும் அப்படின்றதெல்லாம் அப்டேட்டடாக நம்மளுக்கு அரசுலேருந்து வரக்கூடிய செய்தி குறிப்பெல்லாம் இந்த இடத்துல வந்து பிடிஎஃபாகவே நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா மின்னல் எச்சரிக்கை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழும்பூர் பகுதியில், அதாவது இங்கே வந்து நம்ம லொக்கேஷனை வந்து இது கேட்க நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் அப்படி கீழே போனோம்னா இன்றைக்கி வானிலையில் ஐஎம்டி என்ன சொல்லியிருக்காங்க, லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த 4 நாளைக்கான வெப்பநிலை எப்படி இருக்கும், மழைக்கான சாதபாதகம் எப்படி இருக்கும், அதே போல் இந்த காற்றினுடைய ஈரப்பதம் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர்ஸ் இரவு பகல் நேரங்களில் எப்போ உயரும் எப்போ இறங்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்த 4 நாட்களுக்குள்ள விவரங்களை கொடுத்துருக்குறாங்க.